நம்ம அவரைக்காய் பொரிச்சு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒரு குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு போட்டு நல்லா களைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா களைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்து இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அவரைக்காயும் அப்படியே இது மேலே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து புளிப்பு கிடையாது, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இந்த அவரைக்காய் பொரிச்சு கூட்டுக்கு. இந்த தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இது மேலே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு துளிப்போகிறோம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஜலம் வந்து 1 டம்ளர் விட்டுண்டா போதும். இதுக்கு அடியில் வந்து இந்த பருப்பு நினைகிற அளவுக்கு ஜலம் விட்டுட்டுனா போதும். இல்லைனா நிறைய ஜலம் விட பார்த்து மேலே காய் மேலே ஜலம் நிற்கும், நமக்கு அப்புறம் ஜலம் இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து குக்கரில் எண்ணெய் வேக வச்சுக்கலாம். இது அடுத்தது எலுமிச்சம்பழ ரசம் வைக்க போகிறோம். அந்த ரசத்துக்கு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன், நல்லா களைஞ்சிட்டு வச்சுருக்கேன். இதுவும் துளிப்போகிற மஞ்சப்பொடி போட்டு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவரைக்காய் பொரிச்சு கூட்டுக்கு வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கணுங்கிறத காமிக்கிறேன். துளிப்போகிற எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முதல்ல போட்டுப்போம். மிளகு பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே வறுத்துரும், ஏன்னா மிளகு இருக்குது, அதனால் இந்த மிளகாத்தல் இதுவும் அதுக்கு போகும். இது நல்லா செவக்க வறுக்கட்டும், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பு, அரிசி, இப்போ மிளகாத்தல் எல்லாம் செவந்துடுத்து. இது ஆறினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சு நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ இது வறுத்து இது போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணினா கரெக்டாக இருக்கும். இப்போ அவரைக்காய் பொரிச்சு கூட்டு நல்லா வெந்து போய்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம அரைச்சி விழுது அதில் கொட்டிடலாம். நம்ம வறுத்து வச்ச சாமான்கள் தேங்காவோடு இதில் அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒட்டை வழித்து அதில் போட்டலாம். அரைச்சி போட்டுட்டு கொஞ்சமாக ஜலமும் அலம்பி விட்டுக்கணும். இதில் நல்லா கலரி விட்டுப்போம். கலரி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு தாளிச்சு கொட்ட வேண்டியது. இது தாராளமாக நல்லா 4 பேர் சாப்பிட்லாம். இன்னும் கூட கொஞ்சம் பாரு ஜலம் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஆற இறுகி போயிடும். இன்னும் கொஞ்சம் பாரு ஜலம் விட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இறுகிடும். இன்னும் கொஞ்சம் பாரு விட்டுக்கலாம். இல்லை இது போதும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இறக்கினதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கலாம். இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டுக்கோங்க, அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிலதுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு சிலதுக்கு கடலை எண்ணெய். நம்ம எப்படி ஆயில் என்ன எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோளோ அந்த ஆயில். ஒரு சிலதுக்கு நல்லெண்ணெய். எதுக்கு எது வேணுமோ அது விட்டால் நல்லாயிருக்கும். அது மாதிரி கறிக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். கூட்டு நல்லா கொதிச்சுடுத்து 4 பக்கமும் நல்லா கொதி வந்துடுத்து. இப்போ இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழ ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா இதை அப்படியே 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். இது காரம் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவோட காரம் தான் இதுக்கு. இந்த 4 மிளகா போட்டிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே நல்லா கேரட் சீவியில் துருவிட்டு அப்படியே அதில் போட்டுக்கலாம். அதில் இப்போ வந்து 1 டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டால் சரியாக இருக்கும். துளி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இஞ்சியை மட்டும் துருவி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க விடலாம். இது எலுமிச்சம்பழ ரசம் நல்லா கொதிச்சுடுத்து நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகா தக்காளியில் போட்டோம் இல்லையா, நல்லா கரைஞ்சுடுத்து. இது இப்போ வந்து நம்ம பருப்பு ஜலம் விட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. இது நல்லா தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு பருப்பு போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு பருப்பு போட்டிருக்கோம். அதை இது சரியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் சரியாக இருக்கும். வந்து ரசம் வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் புழியணும். சூட்லேயே புழிஞ்சாக்கா கசக்கும். இது நல்லா கொஞ்சம் பொங்கி வரட்டும். தாளிச்சு கொட்டிட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் புழியும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டோம். அடுத்தது ரசத்துக்கும் தாளிச்சு கொட்டிட்டோம். ரசம் இப்போ தான் லேசாக பொங்கி வருது. இன்னும் கொஞ்சம் பொங்கி வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போது ரசம் பொங்கி வருது. இதுக்கு வந்து இந்த நான் வச்சுருக்க ரசத்துக்கு இந்த அளவுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் சரியாக இருக்கும். ரசம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு இந்த விதை இல்லாமல் வடிகட்டி அதில் விடணும். ரசம் வந்து கொஞ்சம் ஆறிடுது. இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். இப்போது இந்த பழத்தை நறுக்கி வச்சுருக்கோம். இதில் வச்சு அப்படியே புழிஞ்சிடலாம்.
சில பழம் வந்து சாறு நிறைய வரும், சிலது கம்மியாக வரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்புக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த புளிப்பு இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடிக்கு நுனிக்கு ஒரே ஜலம் இல்லாமல் இதுவாக வண்டல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு எலுமிச்சம்பழ ரசம் ரெடி ஆகிடுது. என்னோடய சமையலாம் ரெடி ஆகிடுது. அவரைக்காய் பொரிச்சு கூட்டு பண்ணியிருக்கோம். எலுமிச்சம்பழ ரசம் ஆக்சுவலி எப்போதும் போல் சாதம் பருப்பு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷ டிஃபன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். டிஃபனுக்காக ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவா தோசை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்ணிடலாம். அந்த ரவா தோசை மாவு கரைச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும். அதுக்கான டைம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த ரவா தோசை வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரவா தோசை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டம்ளர் அளவுக்கு மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து லைட்டாக தட்டி போட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து மைதா போட்டால் தான் ரவா தோசை வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மைதா நாங்கள் சுத்தமாக சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நான் எடுத்துகிட்ட அந்த ரவாக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எனக்கு தேவைப்பட்டது. பொதுவாக ரவா தோசைக்கு மாவு வந்து கெட்டியாக இருந்துருது அப்படின்னா உங்களுக்கு ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரவா தோசை நல்லா வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கரைச்சுண்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து கலந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து கரைச்சுண்டாச்சு. அடுத்து இதுக்கு வந்து தாளிப்பு போட போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். பச்சை மிளகா வந்து லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டளவுக்கு இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாவை வதக்கிட்டு சேர்க்கும் போது அதோட காரமும் கம்மியாகிடும். குழந்தைங்களோ பெரியவாளோ சாப்பிடும்போது அவளுக்கு வந்து அந்த காரம் ஜாஸ்தியாக இருக்காது. அதுக்காக தான் வாசனையும் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாட அளவும் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். டேரெக்டாக அப்படியே கட் பண்ணி சேர்க்குறதுக்கும் இது மாதிரி நீங்கள் வதக்கிட்டு சேர்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி வதக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இதே தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த ஒரு காரம் தனியாக தெரியும் பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி போட்டால். ஆனால் வதக்கிட்டு போடும்போது அந்த காரம் உங்களுக்கு தெரியாது. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி வந்து மேலே தூவிக்கலாம். ஒரு தடவை மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ரவா வந்து எந்த அளவுக்கு ஊறுறதோ அந்தளவுக்கு வந்து தோசை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ரவாவும் நீங்கள் நைஸ் ரவாவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுது. மேலே வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கும், அடியில் ரவா எல்லாம் அப்படியே தங்கியிருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் ரவா தோசை வாக்கும் போதும் அடிக்க தலைக்கும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரவா தோசை வந்து வாக்கணும். இப்போ மாவு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம தோசை எப்படி வாக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வாழைக்காவோட அந்த மேல் பகுதியை வச்சு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட போகிறோம். நம்ம இது மாதிரி தேய்ச்சி விடுறதுனால உங்களுக்கு தோசையும் எடுக்க வரும். ஸோ தோசை வந்து ஒட்டாமல் கல்லில் வந்து நன்னா வரும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து கம்மியாக செலவாகும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போது ஒரு கரண்டியால் எடுத்து அப்படியே நம்ம வந்து பரத்தினாப்பில் கொஞ்சம் தூக்கினாப்பில் விட்டோம் அப்படின்னா ஓட்டியாக உங்களுக்கு வந்து ரவா தோசை வந்து சூப்பராக வரும். முதல் தோசை சின்னதாக வற்றுக்கலாம், அடுத்தடுத்தது வந்து பெருசாக வற்றுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரவா தோசையை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நன்னா குக் ஆகணும். ஏன்னா 2 சைடு நம்ம வந்து திருப்பி போட மாட்டோம், ஒரே சைடு மட்டும் தான் வேக வைப்போம். அதனால் நன்னா வேகணும் உங்களுக்கு. ஸோ நன்னா இது மாதிரி நன்னா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மடிச்சுட்டு எடுத்துகிட்டே இல்லை அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரவா தோசை ரெடி ஆகிடும். மிளகு வந்து அப்படியே போடும்போது ஒரு சில குழந்தைகள் வந்து அதை எடுத்து வச்சுடுவா. அதனால் நீங்கள் இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு போடும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அந்த தோசையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படியே சாப்பிடும்போது உள்ளேயும் போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு கரண்டியால் வந்து விட முடியல அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுன்னு அதில் விட்டேல் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரவா தோசை கிறிஸ்பியாக இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தும்போதே தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த அளவுகளை நீங்கள் வந்து பயன்படுத்தி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரவா தோசை. ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் அப்பாவோட சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லணும். அப்பா அடிக்கடி பண்ணுவாள் இந்த ரவா தோசை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் அப்பா பண்ணுவோம்.
இந்த ரவா தோசைக்கு வந்து மாவு வந்து உங்களுக்கு வெயிட் அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 கிராம் அளவுக்கு ரவா, 125 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் அளவுக்கு மைதா, இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரவா தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ஊறுறதுக்கான அந்த டைம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரவா தோசை. நான் ஹார்ட்லி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ஊற வச்சுருப்பேன் மாவு, அவ்வளோதான். நல்ல கிளாஸியாக ரொம்ப சூப்பராக வந்து ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த மாலை பட்சத்துக்கு நீங்கள் இந்த ரவா தோசை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.